ஓகே கேஸ் ஐம் பேக் வித் another வீடியோ. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ஹோப்ஃபுல்லி பார்த்தீங்கன்னா எல்லாரும் சேஃபாக இருக்கீங்க நம்புறேன். ஸோ இன்னைக்கு மூவி கவுண்ட் 2. ஸோ அயலான் பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு மறுபடியும் அதே காரில் இருந்து ரிவ்யூ பார்த்தீங்கன்னா கொடுக்க போகிறேன். கேப்டன் மில்லர் ரிவ்யூ போட்டிருப்பேன். ஸோ மறக்காம போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட புரியாமல் பயஸ்டு ரிவ்யூ, உனக்கு ரிவ்யூ பண்ண தெரியல. எனக்கு புரியாத ஒரு விஷயம் என்னன்னா, மற்றவங்க எப்படி ரிவ்யூ பண்ணுறாங்களோ அதை பார்த்து நான் ஏன் ரிவ்யூ பண்ணணும்? அதான் எனக்கு புரியாத ஒரு விஷயமா இருக்குது. எனக்கு எப்படி ஒரு படம் பர்சனலாக பிடிச்சிருக்கோ அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நான் எல்லா ரிவ்யூஸில் நான் சொல்கிற ஒரு விஷயம் தான். நம்மளை பல வருஷமாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு ரிவ்யூன்றது யார் யார் சோஷியல் மீடியாஸில் ரிவ்யூ போடுறாங்களோ அது அவங்களோட ஒரு தனிப்பட்ட கருத்து, அவ்வளோதான். ஆன்லைனில் போடுறாங்க. படம் பார்த்துட்டு பிடிக்காது உங்களோட விருப்பம் தான். ஸோ எனக்கு என்ன பர்சனலாக ஃபீல் ஆச்சுன்றதா கேப்டன் மில்லரில் ஷேர் பண்ணேன் நான். இப்படி பார்த்தோன்னா நம்ம வட சென்னையா இருக்கட்டும், திருச்சித்திரம்பலம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட தனுஷ் அவர்களோட படங்களுக்கு நம்ம பயங்கரமான ரிவ்யூஸ்ல நம்ம கொடுத்துருப்போம். பட் பர்சனலாக எனக்கு என்ன ஃபீல் ஆச்சு, ஒரு தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது என்ன ஃபீல் ஆச்சுன்றது அந்த ரிவ்யூல ஷேர் பண்ணியிருந்தோம். அப்படின்னு பார்த்தா நான் ஐலாண்ட் படம் ஃபர்ஸ்ட் பார்த்துருக்கலாம். ஏன் நான் கேப்டன் மில்லர் பார்க்குறேன்? பிகாஸ் தனுஷ் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக தான். பல வருஷமா இண்டஸ்ட்ரியில இருக்கிற ஒரு மனுஷன், எனக்கு பிடிச்ச ஒரு நடிகர் அவரும், போய் பார்த்தேன். ஸோ கொஞ்சமாவது யோசிங்க. நான் எல்லாரையும் சொல்லலை. வன்மத்தை அப்படியே பார்த்தீங்கன்னா வாந்தி எடுக்கிறதுக்கே ஒரு க்ரௌட் ரெடியாக இருக்குது. சார், ஓகே, நம்ம அயலானுக்கு வரலாம். கேப்டன் மில்லர் போட்டியே ப்ரோ, அயலான் எப்படி இருக்கு? அயலான் டீம் ஏதாவது உங்களுக்கு காசு கொடுத்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல வரும். எனக்கு இந்த படத்தில் பிடிச்சது, இந்த படத்தில் பிடிக்காது, ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பிரித்து பேச போகிறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிடிச்சது நான் பேசுகிறேன். அயலான் படத்தில் விஎஃப்எக்ஸ் ஒர்க் பண்ண டீமுக்கு நம்ம தமிழ்நாடாக இருக்கட்டும் இல்லை இந்தியாவில் இருக்க ஏதாவது ஒரு அவார்டு கொடுத்தா ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஹாப்பியாக ஃபீல் ஆவேன். பிகாஸ் ஒரு இல்லாத ஒரு கிரியேச்சரை ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ சூப்பராக எந்த இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா என்னடா சிஜி இவ்வளோ கன்றாவியாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எதுவுமே இல்லாமல் பார்த்தீங்கன்னா விஎஃப்எக்ஸ் டீமுக்கு ஒரு பெரிய செல்யூட். இந்த படத்தோட ஹீரோவே அவங்க தான். மியூசிக் டைரக்டரோ சிவகார்த்திகேயன்லாம் கிடையாது, விஎஃப்எக்ஸ் டீம் தான். அவங்க அந்த பண்ண ஒர்க் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கு. நான் என்ன நினச்சேன்னா, சரி ஓகே, ஏலியனு கான்செப்ட், ஸ்கைஃபை இது எப்படி செட் ஆகும், ஐயோ கிரிஞ்சா இருக்குமோ, என்னென்ன பண்ண போறாங்களோ ஏலியனை வச்சு அப்படின்னு நினச்சேன். பட் லிப்சிங்காக இருக்கட்டும், பக்கத்தில் இப்போ சிவகார்த்திகேயன் அவர்கள் பக்கத்தில் நிற்கும் போதா இருக்கட்டும், அது இன்ட்ராக்ட் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு கட்டத்துக்கு மேலே உண்மையாகவே அது ஒரு கிரியேச்சர் இருக்குபா அப்படின்னு நம்புற அளவுக்கு பார்த்தீங்கன்னா சிஜி பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஒரு பெரிய செல்யூட். சில இடத்துல சிஜிலாம் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருந்தது. பட் ஏலியனோட சிஜிக்கு பாத்தீங்கன்னா வர்த்துங்க. அதுக்காக இந்த படத்தை பார்க்கலாம். அது ஒரு பிளஸ் பாயிண்டா நான் சொல்றேன். ரெண்டாவது பாத்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் அவர்களோட ஸ்கிரீன் பிரசன்ஸ். அவர் எப்பவுமே பாத்தீங்கன்னா எந்த படமா இருக்கட்டும், அந்த ஒன் லைனர்ஸ், அந்த பஞ்ச் டைலாக்ஸ், அந்த காமெடியா ஜாலியா பேசுறது, இதுதான் அவர்கிட்ட எல்லாருக்குமே பிடிக்கும். ஸோ அந்த வகையில பாத்தீங்கன்னா ஹி டிட் தட் ஜஸ்டிஸ். ரெண்டாவது ஹீரோயின் ராகுல் பிரீத் சிங். ஸோ அவங்களும் பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கு தேவையான ஒரு ஹீரோயினா வச்சிருக்காங்க. சும்மா சில படத்துல எதுக்கு ஹீரோயின் இருப்பாங்கன்னே தெரியாது. பட் இந்த படத்துல அவங்களோட ஒரு ரோல், இதுல இவங்க இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்றதுக்கு பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. யோகி பாபு, அதுக்கப்புறம் கருணாகரன் அவர்கள், இவங்களோட அந்த ஒன்லைன் காமெடிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. தேட்டர்லாம் சிரிச்சுட்டு தான் இருந்தாங்க. இதை நான் தனியாக சிரிச்சுலாம் சொல்ல, எல்லாரும் சிரிச்சுட்டு தான் இருந்தாங்க. இந்த படம் முக்கியமாக டார்கெட் பண்ணியிருக்கிறது குழந்தைகளுக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேமிலிஸு. ஸோ இவங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா மெயினாக டார்கெட்ன்றதே பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு இந்த படம் கண்டிப்பாக ரொம்பவே பிடிக்கும். அதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா படத்தில் சோஷியல் மெசேஜ் அப்படின்னு ஒன்று, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்கிறத தாண்டி இதெல்லாம் கொஞ்சம் இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா எப்படி போயிடுச்சுன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா இன்டர்மிஷன் அந்த அளவுக்கு ஒன்றும் பயங்கர இம்பாக்ட் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. ஒரு நார்மலான ஒரு இன்டர்மிஷனு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல காமெடி ஃபன்னு, எப்படி ஒரு ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகிட்டு எப்படி ஏலியன் வருது, என்ன கதை ஏது கதை, அந்த காமெடியாக காட்டியிருக்காங்க. செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் சிஜி நிறைய யூஸ் பண்ணணும், சிஜியில் நம்ம கெத்து காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டர் நினைச்சாரா என்னன்னு தெரியல. இது நான் தப்பாக சொல்லலை, ரொம்ப திணிச்ச மாதிரி இருந்தது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்டோரியோட பேஸே மறந்து போகிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா சிஜி பண்ணியிருந்தாங்க. இன்னொன்று என்னன்னா, ஒரு சோஷியலி அவேர்னஸாக ஒரு விஷயத்த சொல்ல வராங்க மக்களுக்கு. பட் அது அந்த அளவுக்கு ஹார்ட் ஹிட் ஆகலை. அதுதான் உண்மை. நான் எமோஷனலி கனெக்டும் ஆகலை செகண்ட் ஹாஃப்ல. அது என்னன்னு தெரியல. பட் கோர் கான்செப்ட் என்ன, ஏலியனு நம்ம எர்த்துக்கு வருது, எதுக்கு வருது, இதுதான் அந்த கோர் கான்செப்ட். எதுக்கு வருது, அது எதுக்கு போகுது, இதுதான் கான்செப்ட். இதுல நடக்க சில திருப்பங்கள், இதுல சிவகார்த்திகேயனோட ஃபன்னு, சிவகார்த்திகேயன் ஏலியன், யோகி பாபு ஏலியன், இதுதான் கான்செப்ட். ஒரு ஜாலியா அந்த எஃபர்ட்டுக்காக ஒரு டிஃப்ரெண்டா இருக்கு இந்த படம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு சூப்பரான விஷயம் விஷுவல்லி பண்ணியிருக்காங்க. இன்னொரு டிசப்பாயின்மெண்ட் என்னன்னா, ரஹ்மான் சாரோட மியூசிக்கு அந்த அளவுக்கு பெருசா ஒன்றும் எனக்கு தெரியல. பர்சனலா மியூசிக் அந்த அளவுக்கு எனக்கு பயங்கரமா அப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. இன்னொரு லேக் என்ன அப்படின்னா,
பாட்டு சம்மந்தமே இல்லாம இப்பெல்லாம் எப்படி ட்ரெண்ட் ஆயிடுச்சுன்னா பாட்டே இல்லாம தான் ட்ரெண்டா இருக்கு படங்கள்லாம் ஸ்டோரி வைஸ். பட் சம்மந்தமே ஒரு இடத்துல ஒரு பாட்டை போட்டு ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் 4 நிமிஷம் பாத்தீங்கன்னா அது கொஞ்சம் லேக் அடிக்கிற மாதிரி இருந்தது. செகண்ட் ஹாஃப்ல ஸ்டார்ட் ஆனதுல இருந்து அங்கங்க நடுவில் லேக் இருந்தது. பட் கிளைமேக்ஸ்ல ஓவராலா அப்படியே மேட்ச் பண்ணிட்டாங்க காமெடியா. பட் ஒரு நல்ல ஒரு அப்ரோச், நல்ல ஒரு டிஃப்ரெண்டான ஒரு படம் நம்ம தமிழ்ல எடுத்தது பார்த்த மாதிரி இருக்கு. நம்ம தமிழ்லங்க சிஜிலாம் எந்த அளவுக்கு வேற லெவல்ல இறங்கி பண்றாங்கன்னா ஹேட்ஸ் ஆஃப் டு த டீம். அண்ட் நான் கேள்விப்பட்ட இந்த படத்தோட டைரக்டர் நேத்துலாம் நிறைய பிரச்சனைல இருந்ததா, நிறைய பேருக்கு பேமெண்ட் செட்டில்மெண்ட்லாம் பண்ணணுமா. அவரோட சம்பளம், சில பேரோட சம்பளத்தெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு பேமெண்ட்லாம் கிளியர் பண்ணிட்டு தான் படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஹோப்ஃபுல்லி சிவகார்த்திகேயன் அவர்கள் ஹி இஸ் ட்ரைங் டு டார்கெட் கிட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ். அது எனக்கு தெரிஞ்சு பக்காவா, ஏன்னா தேட்டருக்கு வந்தவங்க எல்லாமே ஃபேமிலிஸ் தான் நிறைய பேர் நான் பார்த்தேன். எல்லா குழந்தைங்களை கூட்டிட்டு அப்படி இப்படிலாம் வந்திருக்காங்க தேட்டருக்கு. அவ்வளோதாங்க. ஸோ அயலன் எனக்கு இட்ஸ் எ டீசென்ட் வாட்ச். அவங்க பண்ண அந்த சிஜிக்காக நம்ம போயிட்டு ஒரு வாட்டி அப்ரிஷியேட் பண்ணலாம். அவ்வளோ சூப்பராக பண்ணி, ஏன்னா நம்ம ஹாலிவுட் பண்ணலாம் நிறைய பார்த்துருக்கோம், சிஜியில் ஏலியன் வரது போகிறது. நம்ம ஊருக்கு ஏற்ற மாதிரி கிரிஞ்சு பண்ணாமல் சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய படங்கள் வரணும்னு சொல்லிட்டு தமிழ் டைரக்டர்ஸ் கொஞ்சம் யோசிச்சா நல்லா இருக்கும். மற்றபடி லாஜிக்கு அதெல்லாம் பெருசாக ஒன்றும் கிடையாது. கோர் கான்செப்டும் பெருசாக ஒன்றும் கிடையாது. ஏலியன் எர்த்துக்கு வருது, அது எதுக்கு வருது, இதுதான் கான்செப்டே. அதை ஃபன்னியாக எடுத்துன்னு போயிருக்காங்க. ஒரு டீசென்டான வாட்ச், அவ்வளோதான். ஒரு ஆவரேஜ் அப்படின்னு சொல்லலாம். அப்படி சொல்லக்கூடாது, ஏன்னா எல்லாமே ஒரு ஹார்ட் ஒர்க் தான். நம்ம அப்படி சொல்ல வேணாம், ஒரு டீசென்டான ஒரு வாட்ச். சும்மா ஒரு வாட்டி போய் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி பார்க்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வருவீங்க. நான் கேப்டன் மில்லருக்கு இதுதான் நான் சொல்லியிருப்பேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் நான் அவ்வளோ இம்ப்ரெஸ் இல்லை, செகண்ட் ஆஃப் இட்ஸ் குட் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். படத்தை பாருங்க, நம்மளோட ஒப்பீனியன் தான் நம்ம ஷேர் பண்றோமே தவிர ரிவ்யூவில் நான் ஏதோ வன்மத்தை கக்கற அப்படிலாம் கிடையாது. அது தளபதி படமாக இருக்கட்டும், தல படமாக இருக்கட்டும், இல்ல நம்ம ரஜினி சார் படமா இருக்கட்டும், கமல் சார் படமா இருக்கட்டும், நம்மளோட ரிவ்யூ இப்படிதான் இருக்கும். அதனால தான் இன்னும் கூட சில மக்கள் நம்ம வந்து ரிவ்யூ வந்து பாக்குறாங்க. கொஞ்சம் பாத்தீங்கன்னா வன்மத்தை கக்காம நீங்களும் படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்களேன். நான் சொல்றதால அந்த படத்துக்கு ஏதோ ஒரு 10 கோடியோ 20 கோடியோ லாஸ் ஆக போறது இல்ல. ஒரு பர்சனலான ஒரு ரிவ்யூ, அவ்வளவுதான். இப்போ கூட நான் சொல்றேன், அயலன் எனக்கு இதெல்லாம் பிடிச்சிருந்தது, இதெல்லாம் பிடிக்கல. உங்களுக்கு பார்த்தா மேபி எல்லாமே பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ தட்ஸ் கால்ட் மூவி. சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ்னா அதுதான், வேற எதுவும் கிடையாது. நல்லா தியேட்டர்ல பாருங்க, யூ வில் என்ஜாய் த விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ். சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் கைஸ். பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப். டாடா. அடுத்தது இன்னொரு படம் போகணும். பை. தளபதி கோடான கோடி ரசிகர்களின் என்றும் அறிவதி. பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வந்த மகுமதி. இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி.